அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நம்முடைய அந்த அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டின் சார்பாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையான வடிவத்தில், அதாவது அது மதமாக இல்லாமல் தீனாக முஸ்லீம்கள் இடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை நம்ம மேற்கொண்டு வர்றோம். இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மர்க்கஸ் எழுப்புறதோட நம்முடைய திட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரம் கடக்க இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு உலகத்தில் எந்த ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஃபண்டிங் பல லட்சம் கோடி ரூபா இஸ்லாத்தை எதிராக ப்ராபகண்டா பண்ணுறதுக்கு சினிமாக்கள் எடுக்கிறதா இருக்கட்டும், புத்தகங்கள் எழுதுறதா இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுமைகளை அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அது சம்பந்தமாக பேச வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிரான இந்த செயல்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பட்ஜெட் ஒதுக்குறாங்க. அதே சமயம் இஸ்லாத்தை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நம்முடைய சமுதாயம் சார்பாக அதற்குண்டான முறையான கட்டமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. குழந்தைகளை கல்ச்சர் பண்ணணும், பெரியவங்களுக்கும் தீன் கொண்டு போய் சேர்க்கணும், பெண்களுக்கு கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி நிறைய பணிகள் இருக்கு. புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படணும், குறும்படங்கள் தயாரிக்கப்படணும், புத்தகங்கள் புதுசாக எழுதப்பட வேண்டியது இருக்கு. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பணம் ஏராளமான அளவில் தேவைப்படுது. இந்த வகையில் செலவு பண்ணப்படக்கூடிய ஒவ்வொரு பணமும் பார்த்தீங்கன்னா 1க்கு 700 மடங்கா அல்லாஹ் தருவதா வாக்களிக்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ரமலானில் கலெக்ட் ஆகிற இந்த பணத்தை வச்சு தான் வருஷம் பூரா பட்ஜெட் போட்டு செயல்படுத்த முடியுது. நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு பட்ஜெட் நம்ம கையில் இருக்கோ அதை வச்சு தான் திட்டங்களே போட முடியும். பட்ஜெட் இல்லாமல், பணம் கையிருப்பு இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு செயல் திட்டமும் பண்ண முடியாது. ஏன்னா பாதியில் நிற்கக்கூடிய எந்த ஒரு வேலையும் நம்ம அது எடுத்துக்க முடியாது, அது வீணாக அமைஞ்சிரும். ஸோ அதனால் உங்களுடைய ஜகாத்து பணம் அல்லாஹ்வுக்கு கடன், அந்த வகையில் உங்களால் முடிஞ்ச உங்கள் உதவிகளை நீங்கள் தாராளமாக வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ரொம்ப நிதி பற்றாக்குறையில் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது. பணம் இன்னைக்கு போய் நாளைக்கு கூட சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் நேரம் போச்சு அப்படின்னா அதை கெயின் பண்ண முடியாது. அதனால் உங்களுடைய உதவிகளை காலம் தாழ்த்தாமல் எவ்வளவு வேகமாக முடியுதோ அந்த அளவுக்கு வேகமாக கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.